Good morning students. Standard 9 Unit 4 Exercise 4.6 Question number 6 Draw a right triangle. நல்லா கவனிங்க right triangle வரைய போறோம். whose hypotenuse கொடுத்துட்டாங்க. Hypotenuse is 10 cm and one of the legs is 8 cm. Locate its incenter. Also draw the incircle. So இங்கேயும் நம்ம incircle தான் வரைய போறோம். So givenல வந்து right triangle. Okay. So right triangle வரைய போறோம். அதோட hypotenuse கொடுத்துட்டாங்க. Hypotenuse equal 10 cm and one of the leg equal to 8 cm இருக்க போகுது. ஓகே, ஸோ இப்போ நம்ம ரஃப் டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். ஸோ ரஃப் டயக்ராமுக்கு ரஃப் டயக்ராம் எப்படி இருக்குது, ஃபேர் மாதிரியே இருக்கும். ஸோ நம்ம ரஃப்பில் என்ன வரைஞ்சோமோ அதே போல் தான் நம்ம ஃபேர் வந்து வித் மெஷர்மெண்ட்டோட வரைவோம். ரஃப்பில் வந்து வித்தவுட் மெஷர்மெண்ட்டில் நம்ம வரைய போகிறோம். ஸோ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்ம வரைய போகிறோன்றது நமக்கு தெரியும். ஸோ இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கோங்க. ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம், இங்கேயும் நமக்கு ட்ரையாங்கிள் நேம் கொடுக்கல. ஸோ நாமளே வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே நம்ம முன்னாடி ப்ராப்ளம்க்கு வந்து நான் ஏபிசின்னு கொடுத்தேன் இல்லையா. ஸோ இந்த ட்ரையாங்கிளுக்கு நான் பிக்யூஆர்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னால் கண்டிப்பாக ஒரு ஆங்கிள் வந்து 90 டிகிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து நான் பி ஆங்கிள் வந்து 90 டிகிரி எடுக்கிறேன். ஹைப்போட்டனியஸ் 10 சென்டிமீட்டர் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போது 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் ஹைப்போட்டனியஸ் இல்லையா. ஸோ அப்போ இந்த சைடு வந்து 10 சென்டிமீட்டர் இருக்க போது ஒன் ஆஃப் த லெக், இந்த லெக்கா இல்லை இந்த லெக், ஏதாவது ஒரு லெக் வந்து நம்ம 8 சென்டிமீட்டர் எடுக்க போகிறோம். ஸோ நான் இந்த பிக்யூவே வந்து 8 சென்டிமீட்டர் எடுக்கிறேன், இது பேஸாக வச்சு. ஓகே, ஸோ இப்போ இப்படி இருக்கும்போது நம்ம ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரைய போகிறோம். இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்குள்ளே நம்ம இன்சர்க்கிள் வரைய போகிறோம். ஓகே, ஃபேர் டயக்ராம் போகலாமா. ஸோ ஃபேர் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரஃப் டயக்ராமில் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பிக்யூஆர் ட்ரையாங்கிள் வரைய போகிறோம். இதில் பிக்யூ 8 சென்டிமீட்டர் இருக்க போது, ஆங்கிள் பி 90 டிகிரி இருக்க போது, கியூவில் வச்சு 10 சென்டிமீட்டர் எடுத்து ஆர் கட் பண்ணி நம்ம ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரைய போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு 8 சென்டிமீட்டர் பேஸ் வரைஞ்சிக்கலாம். 8 சென்டிமீட்டர் பிக்யூ 8 சென்டிமீட்டர். இப்போது பி ஆங்கிள் வந்து 90 டிகிரி இருக்க போகுது இல்லையா. ஸோ அப்போது ப்ரொடக்டர் வச்சு ஆங்கிள் பி பாயிண்டில் நம்ம ப்ரொடக்டரை செட் பண்ணி 90 டிகிரிக்கு ஒரு பாயிண்ட் மேக் பண்ண போகிறோம். ஓகேவா. ஸோ 90 டிகிரிக்கு பாயிண்ட் மேக் பண்ணிவிட்டு அந்த பாயிண்ட்டை வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணிங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு ஆங்கிள் பி இஸ் 90 டிகிரியாக இருக்க போகுது. ஓகே, ஸோ இப்போது இது வந்து 90 டிகிரி. இப்போது ஹைப்போட்டெனியஸ் 10 சென்டிமீட்டர் இல்லையா. ஸோ அப்போது ஹைப்போட்டெனியஸ் வந்து 10 சென்டிமீட்டர், காம்பஸில் வந்து நம்ம மெஷர்மெண்ட் 10 சென்டிமீட்டர் எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள், ஜீரோவில் வச்சு நீடில் வந்து ஜீரோவில் வைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர் இங்கே இருக்குது இல்லையா. ஸோ இன்னும் பெருசாகவே இருக்குது. கரெக்டாக 10 சென்டிமீட்டர் மார்க் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இப்போது கியூவில் வச்சு 10 சென்டிமீட்டர் ஆர்க் கட் பண்ண போகிறோம் இந்த லைனில். ஓகேவா. ஸோ கரெக்டாக இந்த லைனும் ஒரு ஆர்க்கும் கட் பண்ணும்போது ஒரு பாயிண்ட் ஃபார்ம் ஆகும் இல்லையா. ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் வந்து ஆர். இப்போ நம்ம கியூஆரை ஜாயின் பண்ண போகிறோம். கியூஆர் 10 சென்டிமீட்டர். ஓகே, இப்போ நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் கிடச்சிடுச்சு, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரைஞ்சிருக்கோம். இப்போ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு ட்ரையாங்கிள் முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், இன்சர்க்கிள் வரைய போகிறோம். ஸோ இன்சர்க்கிளுக்கு எனி 2 ஆங்கிள்ஸை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். நான் இங்கே பி ஆங்கிளையும் கியூ ஆங்கிள் சூஸ் பண்ணிக்கிறேன். இதோட ஆங்கிள் பைசெக்டர்ஸ் வரைய போகிறேன். ஸோ அதுக்கு நம்ம அப்ராக்சிமேட்லி 2.5 சென்டிமீட்டர் நான் எடுத்துக்கிறேன் காம்பஸில். ஸோ காம்பஸில் 2.5 சென்டிமீட்டர் எடுத்து ஆர்க்ஸ் கட் பண்ண போகிறேன். எல்லாத்துக்குமே இந்த 2.5 சென்டிமீட்டர் தான். ஓகே, ஸோ இப்போ நான் கியூ ஆங்கிளை பிரிக்க போகிறேன், சமமாக பிரிக்க போகிறேன். ஸோ ஆங்கிள் பைசெக்டர்ஸ் வரைகிறேன். இப்போ கியூவில் வச்சு 2 ஆர்க் போட்டுட்டேன். இந்த 2 ஆர்க்கில் நீடில் வச்சு மறுபடியும் again I have to draw 2 arcs. The 2 arcs cross at one point இல்லையா. ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் வந்து have to make it a point. Join these 2 points, we get a angle bisector.
இப்போ Q பாயிண்ட்டையும் நம்ம இப்போ மேக் பண்ணியிருக்க பாயிண்ட்டையும் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆங்கிள் பைசெக்டர்ஸ் கிடைக்கும். இந்த லைன் வந்து இந்த ஆங்கிளை ஈக்குவலாக பிரிச்சிருக்கும். ஓகேவா? இப்போ ஒரு ஆங்கிள் பைசெக்டர் வரைஞ்சாச்சு. இப்போ அதே போல் P ஆங்கிளை நான் ஈக்குவலாக பிரிக்க போகிறேன். இப்போ 90 டிகிரியை ஈக்குவலாக பிரிக்கணும்னா 45 பிரிக்கணும். ஸோ அதுக்கான ஆங்கிள் பைசெக்டர்ஸ் லைன் தான் வரைய போகிறேன். இப்போ நான் Pயில் வச்சு 2 ஆர்க் போட போகிறேன். இங்கே ஒரு ஆர்க் போடுறேன். அதே போல் இந்த சைடோட இந்த லைனில் ஒரு ஆர்க் போடுறேன். அகெயின் இந்த பாயிண்ட்லேருந்து make it another. Again I have to draw the 2 arcs. It will cut at one point. It will make point. Now we have to join the point P and this point. Okay, இது நீங்கள் ஜாயின் பண்ணினா உங்களுக்கு இப்போ ஒரு now we get angle bisector of P. இப்போ நமக்கு angle bisector of P கிடச்சிருக்கு. இது வந்து கரெக்டாக 45 டிகிரியாக இந்த லைன் வந்து இந்த 90 டிகிரி லைனை பிரிச்சிருக்கும். இப்போ 2 ஆங்கிள் பைசெக்டர்ஸ் எங்கே இருக்குது பாருங்கள். இது ஒரு ஆங்கிள் பைசெக்டர், இது ஒரு ஆங்கிள் பைசெக்டர். ஸோ இந்த 2 ஆங்கிள் பைசெக்டர்ஸ் எங்கே வந்து கட் பண்ணிக்குதோ அந்த பாயிண்ட் தான் வந்து இன் சென்டர்னு சொல்லுவோம். அதுக்கு நேம் வந்து நம்ம I அப்படின்னு டினோட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இன் ரேடியஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்காக ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரையணும். ஸோ அதுக்கும் அதே 2.5 சென்டிமீட்டர் நீங்கள் தோராயமாக எடுத்து I பாயிண்டில் வச்சு நீங்கள் எந்த சைடு வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த சைடே சூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் இந்த லைனில் கட் பண்ணுற அளவுக்கு ஒரு ஆர்க் போடுறேன். ஓகேவா? ஸோ இந்த லைனில் இந்த ஆர்க் பார்த்தீங்கன்னா இங்கேயும் கட் ஆகிருக்கு இல்லையா? ஸோ அகெயின் அதே மெஷர்மெண்ட்டை நீங்கள் மாற்றாமல் அந்த 2 பாயிண்ட்லையும் வச்சு அந்த பாயிண்டில் வச்சு அகெயின் 2 ஆர்க்ஸ் வந்து நீங்கள் கட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இங்கே ஒரு பாயிண்ட் ஃபார்ம் ஆகிருக்கும் இல்லையா? ஸோ இதுதான் பெர்பெண்டிகுலர் லைன் வரைகிறதுக்கான 2 பாயிண்ட்ஸ். இந்த ஐலேருந்து நீங்கள் இந்த பாயிண்ட்டை ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு லைன் கிடைக்கும். ஸோ இந்த லைன் வந்து இந்த சைடில் எந்த இடத்துல டச் பண்ணதோ அந்த பாயிண்ட்டுக்கு பேர் D அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் ரேடியஸ், இன் ரேடியஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது எவ்வளோ இருக்குன்னு நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே மெஷர் பண்ணும்போது உங்களுக்கு ஷார்ப்லி 2 சென்டிமீட்டர் கிடச்சிருக்கு. ஸோ இன் ரேடியஸ் ஈக்குவல் டு 2 சென்டிமீட்டர். ஸோ இந்த இன் ரேடியஸ் வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன் சர்க்கிள் வரைய போகிறோம். ஓகே, ஸோ இன் சர்க்கிள் வரையலாமா? இங்கே பாருங்கள், ஐயில் வச்சுக்கோங்க நீடில், பென்சில் நீடில் வந்து டியில் வச்சுக்கோங்க. டியில் வச்சுட்டு நீங்கள் 3 சைட்ஸை கரெக்டாக அது டச் பண்ணி ஒரு சர்க்கிள் வரும். ஓகே, வரையலாமா? இங்கே பாருங்கள், நான் டியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அது கரெக்டாக அந்த 3 சைட்ஸை டச் பண்ணிக்கிட்டு அந்த சர்க்கிள் வந்து வருது. ஓகே, வெளியிலையும் போகாது, உள்ளேயும் ரொம்பவும் உள்ளே வராது. கரெக்டாக அந்த சைட்ஸை வந்து டச் பண்ணிவிட்டு அந்த சர்க்கிள் வருது. இதுக்கு பேர் தான் இன் சர்க்கிள். ஓகே, ரொம்ப நீட்டாக வரைங்க, டபுள் லைன்ஸ் போடாதீங்க. ஓகே, ஸோ ஒரே ஒரு லைன் மட்டும் தான் இருக்கணும். நீங்கள் வரைகிற எல்லா லைன்ஸுமே நீட்டாக இருக்கணும், ஆக்ஸுமே நீட்டாக இருக்கணும். ரொம்ப பெரிய ஆக்ஸ் போடாதீங்க, அது பார்க்குறதுக்கு ரொம்ப என்ன இருக்கும், அக்லியாக இருக்கும். அண்ட் தென் நீங்கள் வந்து போடும்போது ஆக்ஸ் வந்து சின்னதாக போடுங்க, அப்போ வந்து பார்க்குறதுக்கு டயக்ராம் நீட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம இன் சர்க்கிள் வரைஞ்சாச்சு. ஸோ இப்போ நம்ம இன் ரேடியஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், 2 சென்டிமீட்டர். அதை நீங்கள் எழுதிக்கோங்க. இன் ரேடியஸ் equal to 2 சென்டிமீட்டர். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எக்ஸாம்பிளில் பார்த்து நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதிக்கலாம். ஸோ அங்கே ட்ரையாங்கிள் ஏபிசின்னு இருந்தால் நீங்கள் இங்கே என்ன ட்ரையாங்கிளுக்கு நேம் கொடுத்துருக்கீங்களோ அந்த நேம் தான் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதணும். PQR அப்படின்னு கொடுக்கணும். சரிங்களா? ஸோ என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணீங்களோ அதை நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷனில் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பைசெக்டர்ஸ் வரைஞ்சிருக்கோம். எந்த ஆங்கிளை பேஸ் பண்ணி, P and Q பேஸ் பண்ணி. ஸோ அங்கே ஏபின்னு இருக்கும்போது நீங்கள் PQன்னு மாற்றிக்கணும் அதை. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பெர்பெண்டிகுலர் லைன் வரைஞ்சிங்க. அந்த லைனும் அந்த சைடும் வந்து டச் பண்ணிக்கிற பாயிண்ட் D, ஐடியை வந்து நம்ம இன் ரேடியஸ்னு சொல்லுவோம். அண்ட் தென் 4th ஸ்டெப் இஸ் இன் மெஷர் த இன் ரேடியஸ் இஸ் 2 சென்டிமீட்டர்னு நீங்கள் மென்ஷன் பண்ண போகிறீங்க. இதுதான் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷனில் எழுத போகிறீங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.